பிப்ரவரி 6ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை தமிழ்நாடு முழுவதும் தட்டம்மை ரூபல்லா தடுப்பூசி முகாம் நடத்தப்படுகிறது. 6 மாத குழந்தைகள் முதல் 15 வயது சிறார்கள் வரைக்கும் இந்த தடுப்பூசியை போட தமிழ்நாடு அரசின் பொது சுகாதாரத்துறை முடிவு செய்திருக்கிறது. ஆனால் ரூபல்லா தடுப்பூசியால் குழந்தைகளின் ஞாபக திறனும் நோய் எதிர்ப்பு சக்தியும் நாளுக்கு நாள் குறையும் என்று சமூக வலைதளங்களில் வதந்திகள் பரப்பப்படுகிறது. அந்த பொய் மூட்டைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறது இந்த சிறப்பு பார்வை. தட்டம்மை மற்றும் ரூபல்லா என்று சொல்லக்கூடிய 2 நோய்களை தடுப்பதற்காக, குழந்தைகளுக்கு வரக்கூடிய 2 நோய்களை தடுப்பதற்காக தமிழக அரசு வருகின்ற 6ஆம் தேதி முதல் பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி வரை 9 மாதம் முடிந்த குழந்தைகளிலிருந்து 15 வயது வரை, அதாவது 10வது படிக்கக்கூடிய குழந்தைகள் வரை அனைவருக்கும் தட்டம்மை ரூபல்லா தடுப்பூசி போடுவதற்காக விரிவான ஏற்பாடுகளை தமிழக அரசு செய்துள்ளது. இந்த ஊசியானது 2 நோய்களை தடுக்கும். இந்த ஊசி அனைத்து அரசு பள்ளிகளிலும், அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகளிலும், தனியார் பள்ளிகளிலும், அங்கன்வாடி பால்வாடி மையங்கள், துணை சுகாதார மையங்கள் ஆகிய இடங்களில் இந்த முகாம்கள் நடத்தப்படும். அந்த சமயத்தில் பொதுமக்கள் தங்கள் குழந்தைகளை கொண்டு வந்து இந்த தடுப்பூசி, சிறப்பு தடுப்பூசி, முகாம் தடுப்பூசி போட்டுக்கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். தற்பொழுது இந்த தட்டம்மை தடுப்பூசியானது 9 மாதம் முடிந்த குழந்தைகளிலிருந்து 12 மாதம் வரை இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு முதல் தவணை போடப்படுகின்றது. 16 மாதங்களிலிருந்து 24 மாதங்கள் வரை தட்டம்மை தடுப்பூசி 2வது தவணை கொடுக்கப்படுகின்றது. இதுபோன்று தட்டம்மை தடுப்பூசியானது 1987 கொடுத்து கொண்டு வருவதன் விளைவாக இன்றைக்கு தமிழகத்தில் பார்த்திங்கன்னா தட்டம்மை கிருமிகள் இந்த வைரஸ் கிருமிகள் இருந்தாலும் கூட தட்டம்மையால் பாதிக்கப்படக்கூடிய குழந்தைகளோட எண்ணிக்கை கணிசமாக குறைந்திருக்கின்றது. அதே போல் இந்த ரூபல்லா என்று சொல்லக்கூடிய நோயானது, இந்த வைரஸ் காய்ச்சலானது, அம்மையானது கர்ப்பிணி தாய்மார்களுக்கு ஏற்பட்டால் அவர்களுக்கு பிறக்கக்கூடிய அந்த குழந்தைகளுக்கு கண் பார்வை குறைபாடு, இருதய குறைபாடு, மூளை வளர்ச்சி குறைபாடு, அதே போல் காது கேளாமை போன்ற பிறவி குறைபாடுகள், கஞ்சனிட்டல் ரூபல்லா சிண்ட்ரோம் என்று சொல்லக்கூடிய அந்த சிண்ட்ரோம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. ஒரே சமயத்தில் இந்த 1 மாத கால இடைவெளியில் அனைத்து குழந்தைகளுக்கும், அந்த 9 மாதங்கள் முடிந்த குழந்தைகளிலிருந்து 10வது வரை இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த தடுப்பூசியை போடுவதால் இந்த 2 வைரஸ் கிருமிகளை ஒவ்வொரு குழந்தையும் இதனால் அந்த பாதுகாப்பு பெறுவதோடு, இந்த 2 வைரஸ் கிருமிகளிலிருந்து பாதுகாப்பு பெறுவதோடு மட்டுமல்லாமல் இந்த 2 கிருமிகளிலும் இந்தியாவிலிருந்து அழிக்க இயலும். தற்பொழுது இந்த தடுப்பூசியானது லட்சத்தீவு, கோவா, கர்நாடகா, தமிழ்நாடு, புதுச்சேரி ஆகிய 5 மாநிலங்களில் இந்த ஊசியானது வழங்கப்படுகின்றது. அடுத்த கட்டமாக மீதமுள்ள மாநிலங்களில் இந்தியா முழுவதும் இந்த திட்டமானது செயல்படுத்தப்பட்டுள்ளது. வருகின்ற ஆண்டுகளில் இந்தியாவிலிருந்து இந்த நோயை, தட்டம்மை நோயை, ரூபல்லா நோயை முழுமையாக ஒழிப்பதற்காக உலக சுகாதார நிறுவனம், மத்திய அரசு, மாநில அரசுகள் இணைந்து, யுனிசெஃப் போன்ற குழந்தை நல நிறுவனங்கள் இணைந்து இந்த திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்த திட்டமிட்டிருக்கின்றோம். இந்த தடுப்பூசியானது ஏற்கனவே ஏதோ புதிதாக இன்றைக்கு போடக்கூடிய ஒரு ஊசி அல்ல. இது கடந்த பல ஆண்டுகளாக 1980களிலிருந்து இந்த தடுப்பூசியானது ரூபல்லா என்று தனியாகவும், தட்டம்மை என்று தனியாகவும், MMR என்று சொல்லக்கூடிய இந்த மம்ஸ், மீசல்ஸ், ரூபல்லா என்றும் இந்த தடுப்பூசியானது வழங்கப்பட்டு வருகின்றது. கடந்த புயலின், வெள்ளத்தின் போது, சுனாமியின் போது இந்த தட்டம்மை தடுப்பூசி குழந்தைகளுக்கு தட்டம்மை வராமல் தடுப்பதற்காக லட்சக்கணக்கான குழந்தைகளுக்கு இந்த ஊசியானது போடப்பட்டது. அதேபோல் ஒவ்வொரு வாரமும் அந்த தேசிய தடுப்பூசி திட்டத்தின் கீழ் ஆயிரக்கணக்கான குழந்தைகளுக்கு இந்த தடுப்பூசியானது வழங்கப்பட்டு வருகின்றது. ஆயிரத்தி 1985களில் இந்திய அரசு, மத்திய அரசு கொண்டு வந்த தேசிய தடுப்பூசி திட்டத்தின் கீழ் 6 நோய்களுக்கான தடுப்பூசியானது போடப்பட்டது. தற்போது 9 நோய்களுக்கு இந்த தடுப்பூசிகள் வழங்கப்பட்டு வருகின்றது. ரூபல்லாவை சேர்க்கும் பொழுது இது 10வது நோய்க்கு நம்ம இந்த மருந்து நம்ம கொடுக்குறோம். இந்த ரூபல்லா நம்ம கொடுக்கறதுடைய முக்கியமான காரணம் என்னன்னு சொன்னீங்கன்னா,
இந்த ரூபல்லா நோய் வந்து ஒரு சாதாரண வைரஸ். அது இந்த நோய் விளையாட்டம்மை என்று சொல்லக்கூடிய இது வந்து வந்ததும் தெரியாது போகிறதும் தெரியாத அளவுக்கு தான் இருக்கும் குழந்தைகளுக்கு வரும் பொழுது. ஆனால் இது கர்ப்பிணிகளுக்கு வரும் பொழுது இந்த கன்ஜெனிட்டல் ரூபல்லா சிண்ட்ரோம் என்று பிறவி குறைபாடுகளுடன் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. அந்த பிறவி குறைபாடுகளுடன் குழந்தைகள் பிறப்பதை முழுமையாக தடுக்கக்கூடிய நோக்கத்தில் இந்த வேக்சின் வந்து 10வதாக ஒரு நோயை தடுக்கக்கூடிய வகையிலே இந்திய அரசு, தமிழக அரசு, உலக சுகாதார நிறுவனம், அதே போல் யுனிசெஃப் என்று சொல்லக்கூடிய குழந்தைகள் நல அமைப்பு, இந்திய தேசிய தடுப்பூசி திட்ட நிபுணர் குழு ஆகிய அனைவரும் இணைந்து இந்தியன் அசோசியேஷன் ஆஃப் பீடியாட்ரிக்ஸ், இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன், இப்படி மருத்துவர்கள் குழுக்கள் அனைவரும் இணைந்து இந்த திட்டத்தை செயல்படுத்த தற்போது முடிவெடுக்கப்பட்டிருக்கின்றது. கர்ப்பிணிகளுக்கு இந்த காய்ச்சல் வரும்பொழுது குழந்தைகளுக்கு அதற்காக தடுப்பூசி போட வேண்டும் என்று கேட்கிறார்கள். ஸோ இதற்கு நம்மளுடைய நிபுணர்களுடைய பொது சுகாதாரத்துறை வல்லுநர்கள், குழந்தை மருத்துவ நிபுணர்கள், நோய்க்கிருமி நுண்ணுயிரில் கிருமி வல்லுநர்களின் கருத்து என்னவென்றால், இந்த வைரஸ் ஆனது இந்த 15 வயதுக்குட்பட்ட குழந்தைகள்கிட்ட தான் இது வந்து இந்த சர்க்குலேஷனில் வந்துட்டு இருக்குது. ஸோ 15 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு இந்த ஊசியை போடும் பொழுது இந்த வைரஸ் வந்து முழுமையாக அந்த சுற்றுப்புறத்திலிருந்தே வந்து அழிக்கப்பட்டுவிடும். அப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தானாகவே வந்து பார்த்திங்கன்னா 15 வயதுக்கு மேற்பட்ட வயதுடையவர்களுக்கும் இந்த நோய் வருவதற்கான வாய்ப்பு வந்து முழுமையாக தடுக்கப்படுகின்றது. அதனால தான் இந்த தடுப்பூசியை வந்து பார்த்திங்கன்னா வந்து பாய்ஸ்க்கும் கொடுக்குறோம், கேர்ள்ஸ்க்கும் கொடுக்குறோம். பெண் குழந்தைகளுக்கும் இந்த தடுப்பூசி கொடுக்குறோம், ஆண் குழந்தைகளுக்கும் இந்த தடுப்பூசி நம்ம கொடுக்குறோம். பிறக்கக்கூடிய குழந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா கர்ப்பத்தில் அந்த இது கரு உருவாகும் பொழுது இந்த வைரஸ் காய்ச்சல் ஏற்படும் பொழுது அந்த கரு வளர்ச்சி பெறுவதை இந்த வைரஸ் கிருமியானது தடை செய்கின்றது. கருவிற்கு ஒரு பாதிப்பை ஏற்படுகின்றது. பாதிப்பின் அளவை பொறுத்து ஒரு கண் பார்வை குறைபாடு, காது கேளாமை, இருதய குறைபாடு, மூளை வளர்ச்சி குறைபாடு, பாதிப்பு அதிகமாக இருக்கிற சமயத்தில் வந்து அபார்ஷன், அதாவது கருச்சிதைவு, இந்த மாதிரி கடுமையான பாதிப்புகளை வந்து இந்த ரூபல்லா நோயானது ஏற்படுத்தும். சமூக வலைத்தளங்களில் இன்றைக்கு இருக்கக்கூடிய நவீன தொழில்நுட்பமானது எந்த அளவிற்கு நமக்கு மனித குலத்திற்கு பயனுள்ளதாக இருக்கின்றதோ அந்த அளவிற்கு அந்த நவீன தொழில்நுட்பமானது அபாயகரமானதாகவும் கூட இருக்கின்றது. இதில் வந்து நாங்கள் சொல்லக்கூடியது வந்து ஒரே ஒரு கேள்வி என்னென்னா, இந்த தடுப்பு மருந்தானது இந்தியாவில் இருக்கக்கூடிய, பூனாவில் இருக்கக்கூடிய இந்திய நிறுவனத்தால் தயாரிக்கப்படுகிறது. உலகம் முழுக்க 140 நாடுகளுக்கு மேலாக இந்த மருந்து வந்து இங்கிருந்து தான் அது வந்துட்டு போகுது. இந்த மருந்தை தான் வந்து இந்திய அரசு வந்து இப்போ நம்ம குழந்தைகளுக்கு வந்து நமக்கு வந்துட்டு கொடுக்குறோம். இது வந்து பார்த்திங்கன்னா இது ஏதோ இன்றைக்கோ நேற்றோ புதிதாக ஒரு கண்டுபிடித்து அந்த மருந்தை வந்து இன்றைக்கு வந்து அரசு போடுவது அல்ல. கிட்டத்தட்ட 1983 இந்த MMR வேக்சின் ஆனது இந்தியாவில் லைசன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல் தட்டம்மை தடுப்பூசி 1985 இந்த நம்முடைய தேசிய நோய் தடுப்பு திட்டத்தில் இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த தடுப்பூசி, இந்த MMR வந்து இதுவரை தனியார் மருத்துவமனைகளில் மட்டும் போடப்பட்டு வந்தது. இவ்வளவு காலம் இந்த தடுப்பு மருந்தானது பல இடங்களில் பயன்படுத்தப்பட்டு பொதுமக்கள் பயனடைந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இப்பொழுது அரசு, இந்திய அரசு, மாநில அரசுகள் தங்களுடைய மக்களுக்கு விலையில்லாமல் இலவசமாக இந்த தடுப்பூசியை வழங்கும் பொழுது மட்டுமே ஒரு சிலர் கேள்விகளை எழுப்புகின்றார்கள் என்றால் அதனுடைய உள்நோக்கம் நாம் அனைவரும் எளிதாக புரிந்து கொள்ளக்கூடியதே. இதுவரை நாங்கள் சொல்லிய கருத்துக்களிலிருந்து இந்த தட்டம்மை ரூபல்லா குறித்த அனைத்து கேள்விகளுக்கும், உங்கள் மனதில் எழுந்த சந்தேகங்களுக்கும் கேள்விகளுக்கும் விடை கிடைத்திருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு 9 மாதம் முடிந்த குழந்தைகளிலிருந்து 10வது வரை படிக்கக்கூடிய குழந்தைகள் வரை இந்த இருநோய் தடுப்பூசி, தட்டம்மை ரூபல்லா தடுப்பூசியை தங்கள் குழந்தைகளுக்கு போட்டு இந்த நோயை, இந்த 2 நோய்களை உருவாக்கக்கூடிய வைரஸ் கிருமிகளை இந்தியாவிலிருந்து ஒழித்திட நாம் அனைவரும் பாடுபட வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம்.